லிங்க புராணம் பாகம் 17 பஞ்சாக்ஷர மந்திர பெருமை. ஒரு சமயம் தேவி ஈசனிடம் பஞ்சாக்ஷர மந்திரத்தின் பெருமையை பற்றி கேட்க, ஈசன் ஐந்தெழுத்தின் மகிமை குறித்து பார்வதி தேவிக்கு விவரித்தார். பரமன் கூறியதாவது: சிருஷ்டிக்காகத் தோற்றுவிக்கப்பட்ட பிரமன் படைக்கும் சக்தி அடைய என் அருள் வேண்டி என்னை துதி செய்ய, வேதங்களும் போற்றி வணங்கும் பஞ்சாக்ஷரத்தை, திரு ஐந்தெழுத்தை அவனுக்கு என் 5 முகங்களாலும் உபதேசம் செய்ய, பிரமன் சகல ஞானமும் பெற்று படைக்கத் தொடங்க அவனிடமிருந்து தசபிரம்மாக்கள் தோன்றினர். அவர்கள் இல்லற பந்தம் பற்றாதிருப்பதற்காக தவம் செய்ய நான் அவர்கள் முன் தோன்றி யோகத்தையும் 5 உபதேசித்தேன். அவர்கள் அதனை வையகம் முழுவதும் பரப்பினர். வேதத்தின் சாரமாகவும் விவரிக்க முடியாத உட்பொருளை உடையதும் முக்தியும் அளிக்கவல்லதாக பஞ்சாக்ஷரத்தை ஜபித்தவர் பிறவி துன்பம் நீங்க பெறுவர் என்றார் பரமன். ஜபிக்கும் முறை: ஈசனை நன்கு உணர்ந்து, அவர் திருவுருவை தெளிவுற மனத்திலேயே சிந்தித்து, அவர் அருள் ஒன்றையே வேண்டி உருக்கி 5 ஜபிக்க வேண்டும். திருவைந்தெழுத்தை குறுமுகமாக உபதேசம் பெற வேண்டும். நாளொன்றுக்கு எத்தனை என்று சங்கல்பித்துக் கொண்டு விரதம் எடுத்து, இரவு மட்டும் உணவு கொண்டு ஆற்றங்கரை, சமுத்திர தீரம், சிவாலயம் ஏதாவது ஓரிடத்தில் உடல் உள்ளம் தூய்மையோடு இறைவனை வணங்கி வல்வினைகள் நீங்கிட பிரார்த்தனை கொண்டு ஜபிக்க வேண்டும். தினமும் ஜபிப்பதாயின் பகல் உணவுக்கு முன் ஜபிக்க வேண்டும். எண்ணிக்கையை விரலினால், விரல் ரேகையால், மணிகளைக் கொண்ட ஜபமாலையால் எண்ண வேண்டும். ஜபமாலை, பவளமணி மாலை, ஸ்படிக மாலை, முத்து மாலை, ருத்ராட்ச மாலை ஏதாவதொன்றை பயன்படுத்தலாம். ஈசன் திருவடிகளை மனதில் சிந்தித்து ஜபிப்பதே உத்தமமான பலன்களை தரவல்லது. திருவைந்தெழுத்தை ஜபிப்பவர்கள் தூயவராக இருத்தல் வேண்டும். பஞ்சமபாதகங்கள் பற்றிய எண்ணமே கூடாது. ஈசன் திருவடிகளை தியானித்து சிறிதளவே உணவு உட்கொள்ள வேண்டும். பட்டை விரித்து அல்லது பலகையின் மீது அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். ஆசாரியனே இறைவன், இறைவனே ஆசாரியன், மந்திரமே இறைவன். ஆகவே குருவை பணிந்து அவர் ஆசி பெற்று ஜபத்தை தொடங்க வேண்டும். தெளிந்த உள்ளத்தில் ஈசன் திருவுருவை தியானித்து மலரடி வணங்கி அருள் வேண்டி பிரார்த்தித்து, அமைதியான மலைக்குகையில் அமர்ந்து புலனடக்கத்தோடு 10 லட்சம் முறை பஞ்சாக்ஷரம் ஜபிப்பவர்கள் வல்வினைகள் பொடிபட இறைவன் திருவடி நிழலில் சேர்வர். தொடரும் வாழ்க்க வளமுடன் வாழ்க வையகம். ஓம் சிவாய நம.